பாம்பன் மீனவர்கள் 7 பேரையும் அவர்களது படகுகளையும் இலங்கை மீனவர்கள் சிறைப்பிடித்துவிட்டு பணம் கேட்பதாக தகவல் பரவியுள்ளது. ராமேஸ்வரம் மாவட்டம் பாம்பனில் சகாயம் என்பவருக்கு சொந்தமான நாட்டுப் படகில் அகஸ்டின், முனியசாமி, செல்வம், பூரணம், பாண்டி, மாணிக்கம், செல்வம் ஆகிய 7 மீனவர்கள் கடந்த 1ஆம் தேதி மீன்பிடிக்கச் சென்றனர். 4ஆம் தேதி கரை திரும்ப வேண்டிய நிலையில் 7 பேரும் வந்து சேரவில்லை. இந்நிலையில் புதன்கிழமையன்று நள்ளிரவு 7 மீனவர்களும் ஒரு படகும் இலங்கை மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டது தெரியவந்தது. மீனவர்களையும் படகையும் விடுவிக்க இலங்கை மீனவர்கள் பணம் கேட்பதாக அதிர்ச்சிகரமான தகவல் வந்துள்ளது. எங்க பகுதியிலிருந்து தொழிலுக்கு போன நாட்டு படகை இப்ப இலங்கை பகுதியில் ஒரு கொள்ளை குழு பிடிச்சு வச்சிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது சம்பவம். ராத்திரி ஒரு 12 மணிக்கு எங்களுக்கு தகவல் உங்க படகை நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம், எங்களுக்கு பணம் கொடுத்தா தான் படகு விடுவோம், பணம் கொடுக்க விட்டா இலங்கை நேவில கொண்டு ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டி இருக்காங்க. எங்க இருக்கிறீங்க, எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டா எதுவும் சொல்லல. சோமாலியா கடற்கொள்ளையர்கள் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்ரீலங்கா கடற்கொள்ளையர்கள் சொல்றது இப்ப புதுசா கேள்விப்படுவது ஒண்ணா இருக்குது. அந்த உயிர் உடைமையும் அந்த பொருளையும் மீட்டி தருவதற்கு மட்டும் இல்லாம அவர்களை கண்டிக்கும் தருவாரில் 2 நாட்டு அரசுகளும் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து நல்ல முறையில் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்குமாறு, அந்த மக்களை மீட்டுக்கு இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். தமிழக மீனவர்களை தாக்குவது, சிறைப்பிடிப்பது எனும் அத்துமீறலில் இலங்கை கடற்படை ஈடுபட்டிருந்த நிலையில் இலங்கை மீனவர்களின் அத்துமீறல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.